ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மதியம் சோறு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, வெரங்குழம்பு, வெங்காய குழம்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் வெட்டியாச்சு. உருளைக்கிழங்கும் வெட்டி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மிளகு பொடி போட்டு தடவை வச்சுருக்கு. அப்புறம் மசாலும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வேலையை ஃபஸ்ட்டு தொடங்கலாம். உருளைக்கிழங்கு பொரிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்து வெரங்குழம்புக்கு கலக்க வச்சாச்சு. அவன் குளிச்சேல, நீ ஃபஸ்ட் இது பண்ணு. மணி 8 ஆயாச்சு. நான் இப்போ தான் குழம்பும் உருளைக்கிழங்கும் பொரிச்சுட்டு இருக்கேன். எந்த உலகத்தில் நான் சொல்ல, நான் உருளைக்கிழங்கு வெட்டுன்னு இருக்கும்போது எண்ணெய் இல்லைன்னு சொல்லி அலாட் ஆவாட்டேன். எண்ணெய் இருக்குல்ல, அதெல்லாம் எண்ணெய் வாங்கி சொல்லிட்டேன். அது நேரம் ஆகிட்டு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு டக்குன்னு பொரிச்சிட்டு பீட்ரூட் கூட்டையும் வச்சிடலாம். இப்போ வந்து அட்ரா புட்ரான்னு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சோண்டு பீட்ரூட் கூட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு பொரிச்சுட்டு இருக்கேன். குழம்பு சோறு முடியும். நேரத்துக்கு எனக்கு செல்லில் அப்படிலாம் முடியும். நான் பார்த்து அது யாரு? மிதுஸ் தான் சேர்த்துருக்கானே. அவன் சேர்த்து லேஸ் இருக்கே, அதுதான் விடுவான். லேஸ் தான் விடுவான். அண்ணன் கேக் வெட்டுருக்கு, பிறந்தநாளுக்கு. இன்னைக்கு வந்து சவர்மா வாங்கிட்டு வந்து இது வந்து டியூஷன் இருந்து வந்து சவர்மா அவன் அங்கே வாங்கினது. இப்போ சாப்பாடு வைக்கலாம் வாங்க. சமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ முன்னே தெரியும். இப்போ நான் சொல்லுதேன். சோறு, பொன்னியரிசி சோறு, அப்புறம் வந்து வெங்காய குழம்பு, வெங்காயம் மசாலா எண்ணெயில் எடுப்பான்னு சொன்னானா. இதில் வந்து ஜீரகம், அப்புறம் வந்து மிளகு, அடுத்து வெள்ளைப்பூடு, ஜீரகம், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் மஞ்சள், இவ்வளோ தண்ணி போட்டு ஆட்ட வேண்டியதுதான். ஆட்டிட்டு வெங்காயம் நல்லா வெட்டி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி எண்ணெயில் போட்டு வதக்கி தான் வெங்காய குழம்பு வச்சிடணும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருக்கு, பீட்ரூட் கூட்டு. இவ்வளோதான் இன்னைக்கு லஞ்ச். இப்போ சாப்பாடு வைக்கலாம். இந்த நேற்றுக்கு வச்ச சிக்கன் கிரேவி வந்து தீரவே இல்லை. இந்த வெரங்குழம்பு கூட சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். சுண்டை வச்சு வச்சிருக்கேன். ஞாபகம் இல்லை, ஒரு நைட்டு தருது. இப்போ வந்து சாப்பாடு வச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு, சோறு வச்சாச்சு. அப்புறம் வந்து பொட்டோட்டோ, ஆளுக்கு கொஞ்சம் பொட்டோட்டோ. அவங்க வந்து வீடியோ எடுக்க வரல, அவள் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீடியோ எடுக்க வரல. மணி எத்தனைன்னு தெரியுமா? 8:20. அப்புறம் வந்து பீட்ரூட் கூட்டச்சலாம். இவ்வளோதான் இன்னைக்கு அவங்களுக்கு மதிய சாப்பாடு. எனக்கு மதிய சாப்பாடு இது. ஓகேயா? இப்போ மூடி வச்சுட்டு எல்லாமே அவங்க கையில் தான் கொடுக்கணும். அயன் பண்ணதை வர அயன் பண்ண கொடுக்கணும். எல்லாமே அவங்க கையில் தான். மிது சொந்தி இது மட்டும்தான் சாப்பிடுவேன். பீட்ரூட் கூட்டு சாப்பிட மாட்டேன். அதனால வந்து அவங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு கூட வச்சாலும். இப்போ காணாமல் நம்ம வச்சலாம். நான் தின்னுட்டு இப்போ 2 பேரையும் சாப்பாடு கொடுத்துட்டு ஸ்கூல் கூட்டுண்ட வேண்டியதுதான். இப்போ வாங்க சாப்பிடலாம். என்னதெல்லாம்? சிக்கன் கிரேவி, வெரங்குழம்பு, அப்புறம் வந்து பீட்ரூட் கூட்டு. நான் சாப்பிடையில அவங்க 2 பேருக்கும் அள்ளி கொடுக்க போகிறேன். அவங்களே சாப்பிடுவான். இப்போ அவங்களே வந்து ஸ்கூல் கூட்டு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் விட்டு வந்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்த பிறகு தான் இது பண்ணணும். எதுக்குன்னு சொன்னேன்னா, மிதுசிட்ட ஒரு வீடியோ எடுக்க சொன்னேன். அது எடுத்தானா என்னன்னு தெரில. அந்த இது வந்து எதுக்குன்னு சொன்னான்னா, நேற்றுக்கு நான் சொன்னேன் சவர்மா சாப்பிடன் போல் இருக்கு, சிக்கன் சாப்பிடன் போல் இருக்கு, பிரியாணி சாப்பிடும் போல் இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருந்தேன். நான் அந்தால இவங்க டியூஷன் முடிஞ்சு அவன் மிதுசு கூட்டு வச்ச பைசாலேந்தி எனக்கு ஒரு சவர்மா வாங்கிட்டு வந்திருக்கு. எனக்குன்னு சொல்லிட்டு அம்மா இன்னாங்க இப்படி சொல்லிட்டு அதில் எனக்கே ஒரு
மனசே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ சொன்னும் நான் வாங்கிட்டு வந்திருக்கான்னு வாங்கிட்டு வருவான்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவனாட்டியே மனசார வாங்கிட்டு வந்துட்டேன். அது எனக்கு சந்தோஷமாட்டி இருந்துச்சு, இவ்வளோ பாசம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மிதுனும் இல்லை, மிதுனு சேர்த்து வச்ச மாட்டான், வயிற்றுக்குள்ளே லேஸே போட்டு நிறச்சுவேன். ஓகே, உங்கள் வீட்டிலையும் இப்படி நடந்தான்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.